NCM லேர்னிங் சென்டர். இது தமிழர்களுக்கான சென்டர். தமிழர்களில் பெரும்பாலானோர் கவர்மெண்ட் எக்ஸாமில் வெற்றி பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட சென்டர். வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்ல கிளாக் டாபிக்குடைய ஷார்ட்கட் ட்ரிக்ஸை பற்றி பேசலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தேவையான கான்செப்ட்ஸ், ஷார்ட்கட்ஸ், டிப்ஸ், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய யூடியூப் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம கிளாக் டாபிக்ஸ் பற்றி பேசலாம். இப்போ என்ன அப்படின்னா, இந்த கொஷின்ஸ் நல்லா கவனிங்க. இந்த கொஷினில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 10:25க்கு அதாவது கிளாக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹேண்ட் இருக்குது, 2 முட்கள் இருக்குது. ஒரு முள் எதை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா ஹவரை ரெப்ரசென்ட் பண்ணணும். இன்னொரு முள் எதை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா மினிட் ரெப்ரசென்ட் பண்ணணும். அந்த முட்கள் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹேண்டுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஹவரை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய முட்களில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹவர் ஹேண்டுன்னு சொல்லுவோம். மினிட்டை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய முள்ள வந்து நம்ம மினிட் ஹேண்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 10:25க்கு 2 ஹேண்ட் இருக்கு இல்லையா, ஹவர் ஹேண்ட், மினிட் ஹேண்ட், அந்த 2க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சில பாயிண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சில பாயிண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நிமிஷம் செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா சில அதனுடைய ஜஸ்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சிடலாம். ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோட எண்டில் அந்த பாயிண்ட்ஸுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். அதையும் மறக்காமல் நீங்கள் பாருங்கள். ஏன்னா அந்த பாயிண்ட்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த பாயிண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த பாயிண்ட்ஸ் என்னென்ன அந்த பாயிண்ட்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொசிஷன் ஆஃப் மினிட் ஹேண்ட். ஒரு மினிட் ஹேண்டுடைய பொசிஷன் இருக்குல்ல, டிகிரியில் சொல்லணும் அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஒன்லி மினிட். அந்த மினிட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அந்த ஆங்கிள் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா மினிட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், அவரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு மினிட் இருந்ததுன்னா அந்த மினிட் ஹேண்ட் எவ்வளோ மூவ் ஆகும்னா 6 டிகிரி மூவ் ஆகும். சரியா? இது இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு மினிட் மூவ் ஆகிறதுக்கு மினிட் ஹேண்ட் எவ்வளோ டிகிரி மூவ் ஆகும்னா 6 டிகிரி மூவ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 60 மினிட் மூவ் ஆகிறதுக்கு 360 டிகிரி எடுத்துக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஒரு பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஹவர் ஹேண்ட் இருக்கு இல்லையா, ஹவர் ஹேண்டுடைய ஆங்கிள் மூவ் ஆகுது இல்லையா, அது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா போத் ஹவரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும், மினிட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும், ரெண்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். சரிங்களா? இது எவ்வளோ ஆங்கிள் மூவ் ஆகும் அப்படின்னா ஒரு ஹவர் வர்றதுக்கு 30 டிகிரி மூவ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு மினிட் வர்றதுக்கு 1/2 டிகிரி, அது 1/2 0.5 டிகிரி மூவ் ஆகும் அடிஷ்னலாக. சரிங்களா? இந்த 2 பாயிண்ட்ஸும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த கொஸ்டினை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, 10:25 மினிட் ஹேண்ட் 25 மினிட்ல இருக்குது. ஸோ அப்போ என்ன அப்படின்னு நமக்கு தெரியும், ஒரு மினிட்டுக்கு 6 டிகிரி அது வந்து மினிட் ஹேண்ட் மூவ் ஆகுது. ஸோ அப்போ 25 மினிட்ஸுக்கு 25 × 6 150 டிகிரி மூவ் ஆகும். ஸோ அப்போ மினிட் ஹேண்ட் எந்த டிகிரியில் இருக்கும் அப்படின்னா 180 டிகிரியில் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2வது பாயிண்ட்ஸ், ஹவர் ஹேண்ட் இதெல்லாம் இருக்குது, ரெண்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஹவரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஸோ மினிட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ 10 ஹவர், ஒரு ஹவருக்கு எவ்வளோ அப்படின்னா 30 டிகிரி மூவ் ஆகுது. அப்போ 10 ஹவருக்கு 10 × 30 ப்ளஸ் மினிட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். சரிங்களா? 25 மினிட்ஸ், ஒரு மினிட்டுக்கு எவ்வளவு 1/2 டிகிரி, 1/2 டிகிரி. அப்போ 25 மினிட்ஸுக்கு 25 × 1/2 12.5. அப்போ டோட்டலாக எவ்வளோ டிகிரி மூவ் ஆகும் அப்படின்னா 312.5 டிகிரி மூவ் ஆகும். சரிங்களா? அப்போ ரெண்டுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் 312.5 மைனஸ் 150 போட்டிங்கன்னா 162.5 டிகிரி. சரிங்களா? இப்போ 10:25 அந்த கிளாக் இருக்கும்போது அந்த 2 ஹேண்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 162.5 டிகிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், குயிக்காக செஞ்சிடலாம். வேறு ஒன்றுமே இல்லை. இந்த 2 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டயக்ராம் வரைஞ்சி செய்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் 2 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன் என்னங்கிறத பார்க்கலாம். ஜஸ்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன், மினிட்ஸ் ஹேண்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஒன்லி மினிட் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஒரு மினிட் போகிறதுக்கு 6 டிகிரி எடுத்துக்கிடும் அப்படின்னு நான் சொன்னேன். சரிங்களா? இதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஒரு டைம் எடுத்துக்கலாம். லெட்ஸ் டேக் டைம் வந்து 12:20 நம்ம எடுத்துக்கிடுவோம். கிளாக்கில் எப்படி இருக்கும், 12:20 எப்படி இருக்கும், திஸ் இஸ் ஹவர் ஹேண்ட், திஸ் இஸ் மினிட் ஹேண்ட். சரியா? இது வந்து ஹவர் ஹேண்ட், இது மினிட் ஹேண்ட். அப்போது 12 இருக்குது, 20 இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 9:20 எடுத்துக்கிறேன். 9:20 இன்னொரு டைம் நான் 9:20 எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா 9:20 இருக்குது. ஓகேங்களா? இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இந்த மினிட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மினிட் ஹேண்ட் பொசிஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா இந்த ஹவர் டிபெண்ட் பண்ணி இருக்கா, ஹவர் டிபெண்ட் பண்ணி இல்லை, இந்த மினிட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஏன் 12:20க்கும் மினிட் ஹேண்ட் ஒரே இடத்துல இருக்குது, 9:20க்கும் ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ இப்போ 9:30 இங்கே இருக்கும், இங்கே இருக்கும், 12:30 இங்கே இருக்கும், 36 இருக்க போகுது. ஸோ இந்த மினிட் ஹேண்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா இந்த மினிட்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேங்களா? அது உங்களுக்கு இதுலேருந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ டிபெண்ட் பண்ணி ஹவரை டிபெண்ட் பண்ணி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெண்டுமே சேம் இதில் பொசிஷனில் இருக்காது, வேறு பொசிஷனில் இருந்திருக்கும். ஹவரை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா, ஹவர் டிபெண்ட் பண்ணி இல்லை, மினிட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதனால் மினிட் சேமாக இருக்கிறதுனால அவனுடைய பொசிஷனும் சேமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ
இந்த பாயிண்ட்ஸ் ஓகே ஆயிடுச்சு. இப்போ 1 மினிட் ஈக்குவல் 6 டிகிரி அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, டோட்டல் அந்த கிளாக்ல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 60 மினிட் இருக்கு. இங்கே 0ல ஆரம்பிச்சு 1 2 3 59 வரை. ஸோ 60 மொத்தம் 60 மினிட் இருக்கு. ஒரு ஒரு ரொட்டேஷனுக்கு வந்து 60 மினிட் இருக்கு. ஸோ அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா 60 மினிட்ஸ் ஈக்குவல் 360 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ரொட்டேஷனுக்கு எவ்வளோ ஆங்கிள் 360 டிகிரி. ஸோ ஒரு மினிட் 60 மினிட்ஸ் ஈக்குவல் டு 360 டிகிரின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா மொத்தம் ஒரு சர்க்கிளுக்கு எவ்வளோ மினிட் 60 மினிட். அப்போ ஒரு சர்க்கிளுக்கு 360 டிகிரி. அதனால் இப்படி ஆகிட்டேன். ஸோ அப்போ 1 மினிட்ஸ் ஈக்குவல் எவ்வளோ வரும் 360/60. அப்போ 6 டிகிரி வரும். சரிங்களா? 1 மினிட்ஸ் ஈக்குவல் டு 6 டிகிரி. இப்போ 20 மினிட்ஸ்ல இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன வரும் 20 × 6 120 டிகிரில இருக்கும். இந்த பாயிண்ட் ஆரிஜின் வந்து இதான் ஆரிஜின். இங்க இருந்து இந்த இதுக்குள்ள ஆங்கிள் வந்து 120 டிகிரி ஆங்கிள். ஓகேங்களா? இதுதான் ஒன்னுடைய ஜஸ்டிஃபிகேஷன். ரெண்டாவது பாயிண்டோட ஜஸ்டிஃபிகேஷன் போகலாம். என்ன ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னா பொசிஷன் ஆஃப் ஹவர் ஹேண்ட் டிபெண்ட்ஸ் போத் ஹவர் அண்ட் மினிட் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறதான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட்ஸ் ஒரு ஹவருக்கு எவ்வளோ டிகிரி மூவ் ஆகும் அப்படின்னு 30 டிகிரி மூவ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு மினிட் மூவ் ஆகிறதுக்கு ½ டிகிரி அடிஷனலாக ஒரு மினிட்டுக்கு ½ டிகிரி வந்து மூவ் ஆகும். அப்படிதான் இதான் ஹவர் ஹேண்டோடைய ஆக்சுவல் மூவ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எப்படி அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஒரு ஹேண்ட் டைம் எடுத்துக்கோம் 1 o'clock நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? எப்படி இருக்கும் 1 o'clockனா கரெக்டாக அந்த ஹவர் ஹேண்ட் வந்து எங்கே இருக்குன்னா கரெக்டாக 1ல் இருக்கும். எக்ஸாக்டாக 1ல் இருக்கும். இது 0ல் இருக்குது. ஓகேங்களா? நான் இப்போ 1:30 எடுத்துக்கிறேன். 1:30 டைம் எடுத்துக்கிறேன். இப்போ கிளாக் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹவர் ஹேண்டு 1க்கு 2 இடையில இருக்கும். இது இந்த பாயிண்ட் இது மினிட் ஹேண்ட் வந்து 30ல் நிற்கி இந்த ஹவர் ஹேண்டு பார்த்தீங்கன்னா 1க்கு 2 இடையில இருக்கும். சரிங்களா? கரெக்டாக எக்ஸாக்டாக 1ல் இருக்காது. 1 o'clock வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 1ல் இருக்கும். ஆனால் 1:30 வந்து எக்ஸாக்டாக 1ல் இருக்காது. 1க்கு 2க்கும் இடையில இருக்கும். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் இதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹவர் ஹேண்ட் வந்து கரெக்டாக அந்த ஹவரை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லை. ஹவரை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா ரெண்டுலையுமே சேமாக கரெக்டாக அதில் இருந்திருக்கும். ஆனால் அதை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லை. இந்த மினிட்டை டிபெண்ட் பண்ணி கொஞ்சம் மூவ் ஆகுது. சரிங்களா? ஸோ இதான் பாயிண்ட்ஸ், இதான் ஜஸ்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஒரு ரொட்டேஷன் 360 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா 12 ஹவர். ஸோ டோட்டல் 12 ஹவர்ஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 1 ஹவர் நம்ம வரும் 320/12 30 டிகிரி. இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் 1 மினிட்ஸ் ஃபார் ½ டிகிரி. அப்படி அதுக்கு எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னா நல்லா கவனிங்க. ½ மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வரும்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னா 1க்கு 2 இடையில சென்டரில் இருக்கும் கரெக்டாக. சரிங்களா? ஸோ அப்போ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 30 மினிட்ஸ் எடுத்துக்கிறது அப்படின்னா இந்த ஹவர் ஹேண்ட் வந்து எவ்வளோ மூவ் ஆகும்னா ½ மூவ் ஆகும். இந்த 1க்கு 2க்கு இடையில சென்டர் அப்படின்னா ½ ஹவர் மூவ் ஆகும். சரியா? 30 மினிட்ஸ் வரும்போது ஹவர் ஹேண்ட் எவ்வளோ மூவ் ஆகுது ½ ஹவர் மூவ் ஆகுது. ஸோ ½ ஹவர் மூவ் ஆகுது. நமக்கு தெரியும் 30 மினிட் ½ ஹவருக்கு வந்து நமக்கு 30 டிகிரி தெரிஞ்சிருச்சு. அப்போ 1 ஹவருக்கு நமக்கு 30 டிகிரி தெரிஞ்சிருச்சு. அப்போ ½ ஹவருக்கு 15 டிகிரி மூவ் ஆகும். சரியா? ஸோ அப்போ 30 மினிட்டுக்கு வந்து 15 டிகிரி அடிஷனலாக, அதாவது இங்கிருந்து இந்த எக்ஸாக்டாக 1ல் இருந்து ஒரு 15 டிகிரி இங்கே மூவ் ஆயிருக்கு. ஏன்னா 1க்கு 2க்கு இடைப்பட்ட ஆங்கிள் வந்து 30 டிகிரி. அப்போ அதுக்கு பாதி 15 டிகிரி மூவ் ஆயிருக்கு. 30 மினிட்டுக்கு 15 டிகிரி மூவ் ஆயிருக்கு. அப்போ 1 மினிட் எவ்வளோ மூவ் ஆகும் 15/30 டிகிரி. ஸோ அப்போ ½ டிகிரி 0.5 டிகிரி வந்து மூவ் ஆகும். இதுதான் ஜஸ்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஜஸ்டிஃபிகேஷன் உங்களுக்கு குழப்பம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குயிக்காக ஸ்பீடாக நம்ம செஞ்சிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.